மேடம், அந்த செருப்பு பார்த்ததும் ரகுவரன் சித்தப்பாவோட செருப்பு மாதிரியே இருந்துச்சு. ஒருவேளை அவர் எங்களை தேடி இங்க வந்திருப்பாரோன்னு ஒரு சந்தேகத்துலதான் அதை எடுத்து பார்த்தோம். அவ்வளவுதான். அப்போ மனோன்னு பேர் சொல்லி தேட ஆரம்பிச்சது? அதுவா மேடம், ரொம்ப நாளா காணாம போன மனோ சித்தப்பாவோட சேர்ந்துக்கிட்டு எங்களை சர்ப்ரைஸ் பண்றாரோன்னு அப்படி கூப்பிட்டு பார்த்தேன். அவ்வளவுதான். மேடம், இவங்க கிட்ட எல்லாம் இப்படி விசாரிச்சா உண்மையை சொல்ல மாட்டாங்க. நீங்க உங்க ஸ்டைல்ல விசாரிங்க. இவங்க 2 பேரும் சாதாரண ஆளுங்க இல்ல, கேடிக்கு கேடி. என்னங்க நீங்க கட்டின பொண்டாட்டிய பார்த்து கேடின்னு சொல்றீங்க? பாவங்க அவளே மனோவை காணுங்கிற வேதனையில இருக்கா. சும்மா தேவையில்லாம பேசிட்டு இருக்காதீங்க சொல்லிட்டேன். இங்க பாருங்க மேடம், நீங்க எங்க வீட்டுக்கு இப்ப கெஸ்டா மட்டும் தான் வந்திருக்கீங்க, போலீஸ் ஆபீசரா வரல. அதனால இந்த மோப்பு பிடிக்கிறது, பின்னாலேயே ஃபாலோ பண்ணிட்டு வர்றது, என்கொயரி பண்றது, இது எல்லாத்தையும் மூட்டை கட்டி வச்சுட்டு கெஸ்டா இருக்கிறதா இருந்தா மட்டும் இருங்க. இல்லனா வீட்டை விட்டு வெளியில போயிட்டு அதுக்கப்புறம் பருப்பு காணும் செருப்பு காணும் உங்க என்கொயரிய பண்ணுங்க. எதுக்கு தேவையில்லாம இப்ப எங்களை ஃபாலோ பண்ணிட்டு வரீங்க? உங்களுக்கு எல்லாம் வேற வேலை இல்ல? அதானே, இப்படி நாங்க என்ன பண்றோம் எங்க போறோம்னு வேவு பாக்குறதே வேலையா வச்சிருக்கீங்களே. போங்க மேடம், போய் ஏதாவது வேலை இருந்தா பாருங்க. இவங்க கிட்ட என்ன பேச்சு? நீ வா. வண்டி எடு. பாத்தீங்களா மேடம், ஒரு வார்த்தை அவங்க கிட்ட இருந்து வாங்க முடியல. பாத்தீங்களா, நான் தான் சொன்னேனே இவங்க கேடிக்கு கேடின்னு. பத்மநாபன் சார், அவங்க போய் தான் சொல்றாங்கன்னு எனக்கு தெரியாம இல்ல. இவங்கள பொறுமையா இவங்க எல்லாத்தையும் கையும் களமா புடிச்சு காட்டுறேன். முதல்ல அந்த ரகுவரனுக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. அவங்க 2 பேரும் நம்ம கிட்ட ஏதோ ஒரு பெரிய விஷயத்த மறைக்கிறாங்க. அது என்னன்னு முதல்ல நம்ம கண்டுபிடிக்கணும். அத்த, இப்பதான் எனக்கு உயிரே வந்துச்சு. சரி விட. ஆமா, இந்த நேரத்துல இதுங்க 2 அங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்குங்க? அதான் அவங்க ரொம்ப தெளிவா சொன்னாங்களே அத்த, உங்க 2 பேரையும் தான் ஃபாலோ பண்ணிட்டு வந்தோன்னு. நம்ம மட்டும் கான்பிடன்ட் இல்லாம அவங்க கிட்ட சரணடைஞ்சிருந்தோம்னா நம்மளோட நிலைமை அவ்வளவுதான். அப்படி ஒரு நிலைமை மட்டும் என்னைக்குமே வரவே வராது தமன்னா. இதுக்கு முன்னாடியாவது நான் கொஞ்சம் பதட்டத்திலயும் பயத்திலயும் இருந்தேன். ஆனா என் பையன் மனோவே அந்த பொம்மைக்கு பெரிய சவாலா மாறிட்டான் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சதும் அன்னையில இருந்து நான் மனசுக்குள்ள ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அந்த சந்தோஷமே எனக்கு ஒரு தைரியத்தை கொடுக்குது. நீ பாரு, கூடிய சீக்கிரம் அந்த பொம்மையோட கதையை மனோ முடிச்சிருவான். கடைசி வரைக்கும் அந்த ஜான்சி இவரும் சேர்ந்து நம்மள உள்ளத்தள்ள ஆதாரத்தை தேடி அலைஞ்சிட்டு இருப்பாங்க. இல்ல புதுசா வேற ஆதாரத்தை கிரியேட் பண்றதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. மத்தபடி இதுங்களால வேற எதையும் செய்ய முடியாது. ஆனா ஒண்ணு, இதுக்கப்புறம் தான் நாம ரொம்ப தெளிவா இருக்கணும். அடுத்து நாம எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் ரொம்ப கவனமா இருக்கணும். அதனால இதுக்கப்புறம் நாம எந்த விஷயத்த பிளான் பண்ணாலும் அத கமண்டலனை வச்சு பிளான் பண்ணணும். ஆமா அத்த, நீங்க சொல்றதுதான் கரெக்ட். அப்படியே பண்ணி சீக்கிரம் வீட்டுக்கு போய் சேரலாம். அதுங்க வரதுக்குள்ள நாம வீட்டுக்கு சீக்கிரம் போய் போறேன் அத்த. உங்ககிட்ட நான் சொல்லிட்டு போன மாதிரியே முதல்ல அந்த தர்ஷினி, அதுக்கப்புறம் வளர்மதி, கடைசியா தாத்தா பாட்டின்னு எல்லாரையும் கொல்றதுக்கு நான் முயற்சி எல்லாமே பண்ணேன். அப்புறம் ஏன் அது நடக்கல கமாண்டலா? அகோர அதிபதியே, அவங்க ஒவ்வொருத்தருக்கும் நான் போட்ட பிளான அவங்கள பெரிய மன உளைச்சலுக்கு ஆளாகி பயத்திலேயே உயிரை விடுற அளவுக்கு பண்ண. ஆனா அங்க இருக்கிற மடுக்கா அங்க இருக்கிற எல்லாரையும் காப்பாத்திடுச்சு.
அந்த ராணியும் பொம்மையும் அந்த வீட்டுல இருக்கிறவங்களுக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாதுன்னு மடுக்காவா உங்களுக்கு காவலா வச்சுட்டு போயிருக்காங்களா? ஆமா ஆமா அகோர அதிபதியே, சரியா சொன்னீங்க. இவனோட கையாலேயே அந்த எச்சினியை இன்னைக்கு இரவு பலி கொடுக்கணும். அதுக்கு நான் அவன் பக்கத்திலேயே இருக்கணும். ஏதாவது ஒண்ணு செஞ்சு இவன் கூட இருந்தா மட்டும்தான் நாம நினைச்சது நடக்கும். இந்த காரியத்தை இன்னைக்கு முடிச்சாகும். அகோர அதிபதிக்கு ஒரு சின்ன வேண்டுகோள். என்ன? இன்னைக்கு அந்த காளி பூஜை நடக்காம இருக்கிறதையும் பொம்மி ராணி 2 பேரையும் உங்க கையால அழிய போறதையும் நான் உங்க கூட இருந்து பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். அதனால இப்பல இருந்து நான் உங்க பக்கத்திலேயே இருக்க நீங்க தான் எனக்கு அனுமதி கொடுக்கணும் குருவே. உங்களுடைய சக்திய இந்த அற்ப பிறவி பார்க்கணும். ஒரு மானுட பிறவியா இருந்து இப்ப அகோர அதிபதியா வருங்கால அகோர ராஜகுருவா ஆக போற உங்ககிட்ட நான் கத்துக்க வேண்டியது நிறைய விஷயங்கள் இருக்கு.